வணக்கம். பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்குறது தான் நம்ம நோக்கம். அப்படி இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் அக்ஷய திருதியா. முதல்ல ஒரு சின்ன கேள்வி. நீங்க எது செஞ்சாலும் அதுல குறையாத வெற்றியும் செழிப்பையும் கொடுக்கறதுக்குன்னே ஒரு நாள் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நாள் தான் அக்ஷய திருத்தியா. சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னா, முதல்ல அக்ஷய திருத்தினா என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம். அப்புறம் 2026ல வரப்போற நாள் ஏன் அவ்ளோ ஒரு விசேஷமானதுன்னு பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இந்த நாள்ல புதுசா என்னென்னலாம் தொடங்கலாம், எப்படி சரியா பூஜை செய்யணும், கடைசியா தானம் செய்யறதோட மகத்துவம் என்னன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா அலசலாம். சரி, பகுதிக்குள்ள போலாம். அக்ஷய திருதியை ஓர் அறிமுகம். அதாவது குறையாத வளம் தரும் ஒரு நாள். இதோட அர்த்தம் என்ன, இது எங்கிருந்து வந்துச்சுன்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம் வாங்க. பாருங்க, இந்த நாளோட மொத்த சக்தியுமே இந்த ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கு. அக்ஷயம். இது ஒரு சம்ஸ்கிருத சொல். இதுக்கு அர்த்தம் எப்பவுமே குறையாதது, வளரக்கூடியது. யோசிச்சு பாருங்க, இந்த நாள்ல நீங்க வாங்குற ஒரு பொருள், தொடங்குற ஒரு தொழில், எதுவா இருந்தாலும் அது குறையாம வளர்ந்துகிட்டே இருக்கணும், ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுதான் இதோட அடித்தளமே. அப்பாப்பா, இந்த நாளுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய வரலாறு இருக்கு பாருங்க. மகாவிஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராமர் பிறந்தது இந்த நாள்தான். திரேதா யுகம் ஆரம்பிச்சதும் இதே நாள்ல தான். இன்னும் சொல்ல போனா வேதவியாசர் விநாயகர் கிட்ட மகாபாரதத்தையே சொல்ல ஆரம்பிச்சது இதே அக்ஷய திருதியை அன்னைக்குதான். அது மட்டும் இல்ல, பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் கொடுத்த அந்த யுனிக்கான அக்ஷய பாத்திரம், அதுவும் இதே நாள்தான். இது இந்து புராணங்கள்ல மட்டும் இல்ல, சமண மதத்திலையும் முதல் தீர்த்தங்கரர் தன்னோட 1 வருஷ விரதத்தை முடிச்சதும் இதே நாள்ல தான். பாத்தீங்களா, எவ்ளோ நிகழ்வுகள் ஒரே நாள்ல. ஓகே, இப்ப 2வது பகுதிக்கு வந்தாச்சு. 2026ல வரப்போற அக்ஷய திருதிய ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றாங்க? அதுக்கு காரணம் வானத்துல அமைய போற கிரக நிலைகள் தான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். 2026ல இந்த நாள் ஒரு சுயசித்தி முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த நாள் முழுக்க ஒவ்வொரு நிமிஷமும் சுப முகூர்த்தம் தான். நீங்க நல்ல நேரம் பார்க்கறதுக்கு பஞ்சாங்கத்தையோ ஜோதிடரையோ தேட வேண்டிய அவசியமே இல்ல. காலையிலேருந்து இரவு வரைக்கும் எந்த நேரத்துல நீங்க ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலும் அதுக்கு முழு ஆசீர்வாதமும் உண்டு. இப்ப இந்த நேர குறிப்புகளை கொஞ்சம் பாருங்க. திருதிய திதி, அதாவது அந்த நல்ல நேரம் ஏப்ரல் 19, 2026 காலையில 10:49க்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலை 7:27 வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்கவே இருக்கு. இதுல தங்கம் வாங்குறதுக்கான உகந்த நேரம்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட விடியற்காலை 5:51 வரைக்கும் இருக்கு. அதுலயும் அபிஜித் முகூர்த்தம்னு ஒரு மிக சக்தி வாய்ந்த நேரம் மதியம் 12 மணி வாக்குல வருது. சோ நேரத்துக்கு பஞ்சமே இல்ல. இது மட்டும் பத்தாதுன்னு பாருங்க, அபூர்வமான சில ஜோதிட யோகங்களும் அந்த நாள்ல அமையுது. கஜகேசரி யோகம், இது சந்தோஷத்தையும் செல்வத்தையும் பெருக்கும். சர்வார்த்த சித்தி யோகம், நீங்க தொடங்குற எந்த வேலையும் வெற்றியில முடியும்னு உறுதி செய்யும். திரிபுஷ்கர யோகம், நீங்க செய்யற செயலோட பலனை 3 மடங்காக்கும். போதாதற்கு ரவி யோகம், சூரியனும் சந்திரனும் உச்சத்துல இருக்காங்க. அதாவது கிரகங்களோட ராஜா ராணி 2 பேருமே முழு பலத்தோட இருந்து இந்த நாளோட சக்திய பல மடங்கு கூட்டுறாங்க. சரி, இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு நாள் வருது, இதை நம்ம எப்படி நமக்காக பயன்படுத்திக்கலாம்? இது வெறும் தங்கம் வாங்கறதுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல, இது ஒரு புதிய தொடங்குகளுக்கான திருநாள். என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா, இல்ல ஒரு முக்கியமான ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணுமா? அதுக்கு இதுதான் சரியான நாள். புதுசா ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறது, முதலீடு பண்றது, இல்ல உங்க குழந்தைக்கு வித்யாரம்பம், அதாவது கல்வி பயணத்தை தொடங்கி வைக்கிறது, ஏன் ஒரு புது இசைக்கருவியோ நடனமோ கத்துக்க ஆரம்பிக்கிறதுக்கு கூட இது உகந்த நாள் தான். வீடு கட்ட பூமி பூஜை போடுறது, புது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுன்னு உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது ஒரு அற்புதமான நாள். குறிப்பா நீங்க புது வீட்டுக்கு குடி போறதா இருந்தா, அதாவது கிரக பிரவேசம் செய்ய போறீங்கன்னா சில விஷயங்களை கவனிக்கணும். வீட்டு நிலை வாசல்ல பூ, தோரணம், கோலம்னு அழகா அலங்கரிக்கணும். உள்ள போறதுக்கு முன்னாடி வாஸ்து சாந்தி நவக்கிரக பூஜை செய்யறது ரொம்ப நல்லது. உள்ள நுழையும் போது சங்கு ஊதிக்கிட்டே வலது கால முதல்ல வச்சு உள்ள போகணும். போன உடனே வேலையா கிச்சன்ல பால் காய்ச்சணும். இதெல்லாம் ஒரு நல்ல தொடக்கத்துக்கான அடையாளங்கள். ஓகே, புதுசா எதை ஆரம்பிக்கலான்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்த முக்கியமான பகுதிக்கு வரும். இந்த நாளோட தெய்வீக சக்திய நம்ம வீட்டுக்குள்ளே ஈர்க்கிறது எப்படி? அதுக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகள் என்னென்ன? அக்ஷய திருத்தியான்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்றது தங்க வாங்குறது தான். அது ரொம்ப விசேஷம்தான், சந்தேகமே இல்ல. ஆனா
ஒருவேளை உங்களால தங்க வாங்க முடியலனா கவலையே படாதீங்க. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. தங்க வாங்குறதுக்கு ஈடான புண்ணியத்தை நம்ம சமையலறையில இருக்கிற 2 பொருள் குடுக்கும்னு சொல்றாங்க. அது என்ன தெரியுமா? கல்லுப்பும் மஞ்சளும். ஆமாங்க, இந்த 2 மங்கள பொருட்களையும் வாங்கினா கூட மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமா கிடைக்கும். இவ்ளோ எளிமையான ஒரு விஷயம் பாருங்க. பூஜைனா ரொம்ப பெரிசா செலவு பண்ணி தான் செய்யணும்னு இல்ல, ரொம்ப எளிமையா ஆனா சக்தியோட செய்யலாம். முதல்ல வீட்டையும் பூஜை அறையையும் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. மகாலட்சுமி குபேரர் படங்களை வச்சு உங்ககிட்ட இருக்கிற பணம் நகைகளை அவங்க முன்னாடி வைங்க. அப்புறம் மந்திரங்களோ இல்ல 108 போற்றைகளையோ சொல்லிக்கிட்டே பூ அல்லது குங்குமத்தால அர்ச்சனை பண்ணுங்க. பால் பாயாசம் மாதிரி ஏதாவது ஒரு இனிப்ப நெய்வேத்தியமா படைச்சு கற்பூர ஆரத்தி காட்டுங்க. கடைசியா பூஜையில வச்ச காசுகளை எடுத்து உங்க பணப்பெட்டியில போடுங்க. அவ்வளவுதாங்க, லக்ஷ்மி கடாட்சம் உங்க வீட்ல நெறியும். சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும், நாம என்ன வாங்கணும், எப்படி பூஜை செய்யணும்னு பார்த்தோம். ஆனா அக்ஷய திருத்தியோட உண்மையான தத்துவமே வாங்குறதுல இல்ல, கொடுக்கறதுல தான் இருக்கு. ஆமாங்க, அதுதான் தானத்தோட சக்தி. வாங்க அந்த மகத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பக்தி ஒளி சொல்ற இந்த வரிய கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க. நீங்க செய்யற புண்ணியம் உங்களுக்கு மட்டுமில்ல, உங்க வம்சத்துல வர 14 தலைமுறைக்கும் போய் சேரும். தர்மம்ங்கிறது தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒன்று. எவ்ளோ பெரிய வார்த்தை பாருங்க. அப்போ உண்மையான அக்ஷயம், அதாவது குறையாத வளங்கிறது நம்ம மத்தவங்களுக்கு குடுக்கறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தா நீங்க செய்யற ஒவ்வொரு தானத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பலன் இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு, நீங்க அன்னதானம் செஞ்சீங்கன்னா அடுத்த பிறவில ராஜ வாழ்க்கை அமையும். உடைகளை தானம் செஞ்சா நோய் நொடிகள் நீங்கும். பழங்களை தானம் கொடுத்தா வேலையில உயர் பதவி கிடைக்கும். மோர் அல்லது பானகம் கொடுத்தா கல்வியில சிறந்து விளங்கலாம். பாத்தீங்களா, நம்மளோட ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் ஒரு பெரிய பலன் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ வரப்போற இந்த அக்ஷய திருதிய நாள்ல நாம என்ன வாங்கலான்னு யோசிக்கிறதோட சேர்த்து மத்தவங்களுக்கு என்ன குடுக்கலான்னு யோசிப்போமா? குறையவே குறையாத வளத்தை அள்ளித்தரும் இந்த நாளை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க? இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.